அதற்கிடையில மன்னர் சிங்கராஜன் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தாரு. அவர் முன் தோன்றிய சிவபெருமானிடம், எனக்கு பசியே இருக்கக்கூடாது, என் மக்களுக்கு எப்போதுமே பணி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதே என் ஆசை என்று கேட்டுக்கிட்டாரு. அதற்கு சிவபெருமான் அந்த வரத்தை கொடுக்க முடியாது, அதற்கு பதிலாக வேறு வரம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாய மரத்தை உருவாக்கியிருக்காரு. பின்னர் மன்னரிடம் அந்த மரத்தில் தினமும் ஒரே ஒரு கனி தோன்றும். உச்சி வேளையில் 3 நாளிகை மட்டுமே அந்த கனி மரத்தில் தங்கும். அந்த வேளையில் நீ உண்டு விட வேண்டும். மரத்தில் இருந்து கனி கீழே விழுந்து விட்டா மற்றவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அக்கனி உன்னை தவிர வேறு யாராலையும் உண்ண முடியாது. என்றாவது ஒரு நாள் நீ கனியை சாப்பிட முடியாமல் போனால் மரத்தில் வேறு கனி தோன்றாது. நீ முதல் நாள் சாப்பிட்ட கனி 3 நாட்கள் உன் உயிரை காத்திருக்கும். அதற்குள்ள நீ அடுத்த கனியை சாப்பிடாவிட்டா 4வது நாள் உன் உயிரை பிரிச்சிரும். அந்த மாய மரமும் மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டாரு.